மர்க்கரி சேனல் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோ. இன்னைக்கு நம்ம யார்கிட்ட பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச நம்ம நீயானால ஒரு டேஸ்ட்ஃபுல்லான எபிசோடு பார்த்தோம்னு சொல்லலாம். அதில் ஒருத்தங்க வந்து ரொம்ப அழகாக நம்ம வந்து சமையலும் ஒரு பெரிய விஷயம், ஒரு போர் மாதிரி நினச்சிட்டு இருக்க விஷயத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள், அதை பண்ணி இது பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சிம்பிளிஃபைடான ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க. அதான் வளப்பு கண்டை, வளப்பு கெண்டை, ஒரு பின்னப்பேடு. பின்னப்பேடு வச்சு கொடுங்க தம்பிக்கு. பின்னப்பேடு வளர்ப்பு மீன். அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வின் பண்ணிருச்சு. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வின் பண்ணிருச்சு. ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு சார். சொல்லுங்க அத்தா, எந்த ஊருங்க? திருவள்ளூர். அது பக்கத்தில் பின்னப்பேடு. என்ன வேலை செய்கிறீங்க நீங்கள்? நான் எந்த வேலையும் செய்யலை, சும்மா எங்கன்னா 100 நாள் வேலைக்கு போவேன், இல்லை வீட்டில் தான் இருப்பேன். அதோட சமையல் பண்ணுற வேலைக்கு கூப்பிட்டானுங்க, அதுக்கு போகிறேன். நாங்கள் உங்களை வந்துட்டு டிவிலெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஃபோனில் யூடியூப்லலாம் பார்த்துருக்கோமிங்களா? ஆமாம், 1 வருஷமாக செய்கிறேன். நாங்கள் எந்த வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுங்க? 20 வயசுல கல்யாணம் ஆச்சு. அப்பவே நீங்க ரொம்ப நல்லா சமைப்பீங்களா? ஆமாம், அந்த வாத்து பிடிச்சின்னு வந்து ஆக்குவோம். கொஞ்ச நாள் நாங்கள் இது விற்றுன்னு இருந்தோம், அதில் வந்து வாத்து பிடிச்சின்னு வந்து ஆக்குவோம். அந்த விரால் மீன் வந்து செய்வோம். அப்படி வளப்பு கண்டை அது செய்வோம். வளப்பு கண்டை சில்வர் கண்டை இருக்குது, அது செய்வோம். மீனில் எல்லா மீனும் செய்வோம், வறக்கத்தெல்லாம் அப்போத்துலேருந்தே நான் செய்வேன், அரியாத்துலேருந்து. இப்போ நான் வந்து நிறைய வகையான மீன் குழம்பு நம்ம நீயானா ஷோல பார்த்தோம். அதுல உங்களோட ஸ்பெஷல் மீன் குழம்பு எப்படி வைப்பீங்க? ஃபர்ஸ்ட்ல வந்து புளியே கொஞ்சம் கருப்பு புளி, கொஞ்சம் வெள்ளை புளி போட்டு ஊற வச்சுட்டு வெங்காயம் தக்காளி அரிஞ்சிக்கின்னு நல்லா கொதிக்க வச்சிடும். ஊற்றி கார குழம்புற நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்படியே போட்டு அப்படியே இறக்கிடுவேன். கொதிக்க வச்சுட்டு அதுல மீன் வந்து உடனே போட மாட்டேன், நல்லா கொச்சிடணும். கொச்சிட்டு கொஞ்ச நேரம் போட்டு அப்படியே மூடிட்டு கொஞ்ச நேரம் முத்த இறக்கணும். நான் உண்மையா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் ரெசிபி சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்து கேட்கும் தான் நீங்க திருக்குறள் மாதிரி சடார்னு முடிச்சிட்டீங்க. அதெல்லாம் சுலுப்பு தான், செய்யறது சுலுப்பு தான். குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாம் சுலுப்பாக செய்திருவேன். பிரியாணி செய்யறதா கொஞ்சம் கஷ்டம். ஐயா இருந்த வரைக்கும், உங்க வீட்டுக்காரர் இருந்த வரைக்கும் உங்க சமையல்னா எவ்வளவு பிடிக்கும்? ஆமாம், அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்யணும். என்ன குழம்பு வைக்க சொல்கிறாரோ அவர் சொன்னால் தான் நான் செய்வேன். இந்த குழம்பு இன்னைக்கு வை, இன்னைக்கு இந்த இறா எடுத்துன்னு வரேன், தலைக்கறி எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொன்னால் தான் சமைப்பேன். எங்கள் வீட்டுக்காரன் துண்ணுவார், பக்கத்தில் ஆக்கத்துலலாம் ஒன்று கொடுப்பேன். நல்லா ஆக்கும் இந்த அண்ணி, இந்த அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா அம்மாலாம் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க? எங்கள் அப்பா அம்மாலாம் கழனி இருந்தது, பயிர் செய்வாங்க. அந்த கெவுரு நடுவாங்க, நெல் நடுவாங்க, மிளகா நடுவாங்க. கெவுருனாங்கத்தா? கெவுருனா அந்த பூ காசி விற்கிறாங்க பத்தியா ரோட்ல, ராகி. ராகிங்களா? ராகி சொல்லுமா, கெவுருன்னு எனக்கு தெரியலீங்க. அதனால அது வந்து கடுகு மாதிரியா இருக்கும். ஐயா, நான் திடீர்னு கெவுர் மாவு அரைக்க போயிட்டு வரேன். இந்த மாவுல ஓட்ட சூப்பரா இருக்குமா, என் பொண்ணு விரும்பி சாப்பிடும். அப்படியா? அம்மா இது வரைக்கும் சொன்னதே இல்லையே. இன்னைக்கும் வெஜ்ஜி. ஓ மை காட். 1 கப் உடச்சக்கடலை, 2 வடை மிளகா. கெவுரு மாவு 1 கப்பு கொட்டிக்குமா, உடச்சக்கடலை மாவு கொட்டிக்குமா, ஊற வச்ச கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுக்குமா, இஞ்சி பூண்டு போட்டுக்குமா, கருப்புல சேர்த்துக்குமா, நெய் கொஞ்சம் சேர்த்துக்குமா, காஞ்சி மிளகா, உப்பு கொஞ்சம் போட்டுக்குமா. அது ரோட்ல கூட விற்பாங்க. வெயில் கிழமானா, சித்திரை மாசமானா அது கூ காய்ச்சி ரோட்டில் விற்பாங்க. களி கலருவாங்க, கூ காசுவாங்க. அதெல்லாம் சாப்பிடுவோம் நாங்கள் அந்த பக்கம். இப்போ நிறைய வந்துட்டு இப்போ உங்க பேரம்பேத்தி வயசுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப மாடர்னா ஸ்டைலா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், கடையில போயிட்டு இத்தனை காசு கொடுத்து சாப்பிட்றோம், பீஸா பர்கர் நல்லா சாப்பிட்றாங்க. எல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா நீங்க? அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, எப்பனா கொஞ்சம் சாப்பிடுவேன், அவ்வளோதான். எப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்த்தது? எனக்கு ருசி வராதுன்னா சாப்பிட மாட்டாங்களாம். அந்த பான்புரி வாங்கிட்டு வருவாங்க, அப்படி இந்த வர்த்தகரிக்கு தேர் வேணும், நம்ம செய்கிற மாதிரி இருக்காதுன்ட்டு நான் சாப்பிட மாட்டேன் அதெல்லாம். அது ஆனால் அவ்வளோ ஒன்றும் ருசியா இல்லை. ருசியாக சாப்பிட மாட்டேன். நம்ம செய்து சாப்பிட்டாலும் பழக்க நாட்டு பத்தில் அவங்க அது மாவு எல்லாம் ஜெலிக்க மாட்டாங்க, அப்படி போட்டு இதுன்னுவாங்க. எனக்கு எல்லாம் நீ என்ன பாக்கிட்டு வந்தா கூட சரி, அது அரிசியும் புடச்சி தான் போடுவேன். அந்த மாவு ஜெலிச்சு தான் நான் செய்வேன். அந்த காலிஃப்ளவர் போட்டு செய்கிறாங்க பார்த்தியா, அவங்க சுடுதண்ணில் போட மாட்டாங்க, அப்படியே போடுவாங்கன்ட்டு நான்லாம் துணை மாட்டேன். நான் என்ன செய்வேன்னா, மாவுலாம் ஜெலிச்சு தான் அது காலிஃப்ளவருக்கெல்லாம் போடுவோம், சுடுதண்ணில் போடுவோம், திருப்பி அழைப்போம். அதெல்லாம் செய்து தான் துணாதான் எனக்கு துணா மாதிரி இருக்கும். தெரியாதவங்கலாம் வந்து நீங்கள் ரோட்டில் எங்கேயாவது கடைக்கெல்லாம் போகும்போது தெரியாதவங்க பார்த்துட்டு வந்து, பாட்டி உங்களை நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன் அந்த மாதிரி கேட்டிருக்கிறேன்? ஆமாம், கேட்குறாங்க. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னு. ஒருத்தர் ஒரு பக்கம் கடைக்கு துணி கடைக்கு போனால் எங்கன்னா போனால் கேட்பாங்க, இந்த பாட்டி நீ தானே? ஆமாம் அப்படின்னு பேசு.
அப்பெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு. சிரிச்சிட்டு பேசிட்டு கை கொடுத்துட்டு பேசிட்டு வரும். நீங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு நடிகை மாதிரி உங்களை உணர்றீங்களா? பேசிட்டு கை கொடுத்துட்டு வருவேன். துணி கடைக்கு போனால் நான் உன்னை பார்த்தேன்னுவாங்க. டாக்டருக்கு போனால் ஊசி போட உடம்பு சரியில்லை போனால் உன்னை பார்த்தாயா, நான் நல்லா செஸ்ஸாக சரி தண்ணி ஊறுது அப்படின்னுவோம். எங்களுக்கெல்லாம் தரமாட்டேன்றே அப்படின்னுவோம். நீங்கள் வந்தால் தரமா அப்படின்னுவேன். அங்க குட்டி பசங்க எல்லாம் இருக்காங்க. யார் இந்த குட்டி பசங்க? அது எல்லாம் எங்கள் பேர மாதிரி தான். நீங்க அதுல ஒரு நாய்க்குட்டி வேற வச்சிருக்கீங்க. ஆமாம், அது வளர்த்தாங்கல்ல, அது கரெக்டாக நீங்கள் ஊற காய்ச்சனோட கரெக்டாக வந்துடும். அது வந்து உக்காந்து தான் போகும். அது பேர் என்னதுங்க? பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம். ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், அது பழக்காயிடுச்சு. உக்காரனா உக்காரோம். அப்பளைக்கு வந்து அந்த அடுப்புக்கிட்ட வந்து நாங்கள் சாப்பிடும் போது கரெக்டாக வந்து எங்களுக்கே இடம் விட கரெக்டாக வந்து படுத்துரும். நைன் மீன் வயசான வாங்கிட்டு வந்தானம்மா. அப்ப எனக்கு மீன் குழம்பு வச்சு தரியா? ஐயோ அப்ப எனக்கு மீன் வறுவல் செஞ்சு குடியா. ரெண்டுத்தையும் ஒண்ணா பண்ணி தரேன் வாங்க. எப்படி ரெண்டையும் ஒண்ணா பண்ணுவாங்க? வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலா சந்திராத்தா கூட வீடியோஸ்ல நிறைய உங்களை பார்த்திருக்கோம். உங்க பேர் என்னது? பிரதீபா. அவங்க நீயா நானா போயிட்டு வந்த அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் எல்லா வீட்ல என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது? எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நாங்கள் திருவள்ளூர், ஸோ அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தது ரொம்ப பெரிய விஷயம். எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஊரில் இருக்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. எல்லாம் ஒன்றா உட்காந்து டிவியில் பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அந்த மீன் குழம்பு வச்சு கொடுக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்பயும். இப்போ பாட்டிக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆமாம், நிறைய பேர் பேசுவோம், நிறைய பேர் இருக்குது. கேள்வி பண்ணி கிடக்கும். மீன் குழம்புன்னு கூப்பிடுவாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆத்தா செய்யற என்னென்ன டிஷ் எல்லாம் அல்டிமேட்டா இருக்கோ அதுல எது உங்க ஃபேவரட்? நான்வெஜ் எல்லாமே நல்லா செய்வாங்க. இந்த கோழிக்கறி, வாத்துக்கறி, ஆட்டுக்கறி, மீன் வறுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய டைப்பாக வறுத்து கொடுப்பாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து சாப்பாடு சாம்பார் எல்லாம் கூட லேட்டு. மீன் கறிலாம் 5 நிமிஷத்தில் செய்திடலாம். ரெடியாக வெங்காயத்தக்காளி அஞ்சிடுமா அடுப்பத்து அதுக்கு ஈஸியாக செய்திடலாம். இந்த சுளுப்பானது அந்த பதார்த்தத்துக்கு செய்து தான் ரொம்ப லேட்டு. அது தேங்காய் ஊற்றணும், அது ஊற்றணும், இது ஊற்றணும், ரிஸ்க்கு. இது வந்து மீன் கறியில் வந்து அனாவசமாக செய்திடுவேன். நான் எத்தனை 10 பேருக்குனா கூட 5 பேருனோட செய்திடுவேன். குழம்பு வைக்கிறது, வறுக்கிறது, மீனில், கறியில் எல்லாம் செய்திடுவேன். செய்கிறதெல்லாம் செய்திடுவேன். 10 பேருக்கு சாப்பாடுனாலும் செய்திடுவேன். அது சாம்பார் இந்த பொரியல் வைக்கிறதா எனக்கு சட்னு அதெல்லாம் செய்யறதுக்கு வராது. மீனில் எல்லாம் செய்வோம். வெஜிடேரியன் சைவ சமைக்கிறது தான் கஷ்டம். கறி வறுக்கிறது, மீன் வறுக்கிறது, குழம்பு வைக்கிறது அதெல்லாம் சட்னு செய்திடுவேன். ஆமாம், ஈஸியாக செய்திடுவேன். கறியில் எந்த கறினாலும் வறுத்துருவேன். ஆமாம், எல்லாம் கறியில் எல்லாம் செய்வேன். மீன்லேயும் எல்லாம் செய்திடுவேன். நாட்டு மீனும் செய்திடுவேன், கடலை மீனும் செய்திடுவோம். அவங்க செய்யறதுல இன்னொரு விஷயம் யூனிக்கா நீங்க பாக்குறீங்க? மசாலா எல்லாமே எல்லாம் மிக்ஸில் தான் அரைச்சி பண்ணுவாங்க. அம்மியில் தான் அரைச்சி பண்ணுவோம். ஸோ அது வந்து எல்லாமே அம்மியில் அரைச்சி பண்ணுவோம். அதனால அதுக்கு தனி டேஸ்ட், அதனால ரொம்ப பிடிக்கும். நீங்க அவங்கள்ட்ட இருந்து சமையல்லாம் கத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் சும்மா ஹெல்ப். அடுப்பு அது வந்து கேஸில் இல்லாத அடுப்பில் செய்கிறோம். அது கொஞ்சம் சேஸ்ட் வருது, கொஞ்சம் சேஸ்ட் வருதுன்னு அதில் அடுப்பில் தான் செய்கிறோம். நீங்க இன்னும் கேஸ் அடுப்புல செய்யல? இதுதான் நம்மளோட ஸ்டைல். ஏன்னா அவங்க ஸ்டைல் அதுதானே. ஸோ கேஸ்ல அது நம்ம அடுப்பு போட்டு கட்டை வச்சு அடுப்புல தான் செய்கிறோம். இன்னும் கேஸில் எதுவும் செய்யலை, விறகடுப்புல தான் செஞ்சுருக்கீங்க. அவங்க என்னென்ன விஷயம் அவங்க லைஃப்பை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க? அவங்க சின்ன வயசுலேருந்தே ஹெல்ப் பண்ணுறது. ஏன்னா அவங்க கூட இன்னும் 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே சின்ன வயசுலேயே வேலை செய்து, அதனால எல்லாமே அதுலேருந்தே கற்றுறாங்க. அம்மா கிட்டேருந்து நிறைய கற்றுட்டேன்னு சொல்லியிருக்காங்க. சமையல் எல்லாமே அவங்க அம்மாவோட ஜீன் தான் அவங்களுக்கு. இந்த மீன் அவ்வளோ டேஸ்டே இல்லைன்னு நீங்க நினைக்கிற மீன் எது? எந்த வகை மீன் அவ்வளோ டேஸ்ட்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ மடவு மீனெல்லாம் அதெல்லாம் பாம்பு மாரி ஆக மாட்டேன். அதெல்லாம் பாம்பு மாதிரி தூக்கி காமிச்சாங்க. அதெல்லாம் நான் ரொம்ப செய்ய மாட்டேன். தோல் உரிச்சு ஆக்குவாங்களாம், அதெல்லாம் ஆக மாட்டேன் ரொம்ப. நீங்க எந்த வயசுல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சீங்க? அதான் ஒரு 17-18 வயசுலாம் கலைக்கெல்லாம் போவோம். அப்பளைக்கு வந்து பயிர் கலைக்கு போவோம். சாம்பர் வேலைக்கெல்லாம் போக மாட்டோம். சாம்பு இருக்குது எங்கள் ஊரில், அதுக்கெல்லாம் போக மாட்டோம். கலைக்கு போவோம். அந்த அரப்பு சுத்த அரைப்பாருக்கு போவோம். அவள் தான் அப்பளே கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பளைக்கு போகிறதில்ல எந்த வேலைக்கும். உங்க ஊருக்கும் இங்கேக்கும் என்னென்ன வித்தியாசம் உங்களால பார்க்க முடியுது? இதெல்லாம் கொஞ்சம் இப்போ உங்க ஊர்ல மெட்ரோலாம் இருக்குதுங்களா?
அதெல்லாம் எதுவும் கிடையாது. மெட்ரலா என்ன மாதிரி விஷயம்லாம் காவா தான் தண்ணி போகுது பாரு, அந்த காவா மட்டும் தான் இருக்குது எங்கள் ஊரில். எங்களுக்காகவும் ஒரு நாள் வந்து உங்களோட யூடியூப் சேனல்ல ஒரு நல்ல மீன் குழம்போ இல்ல நீங்க சொன்ன மாதிரி அந்த ஃபிஷ் ஃப்ரையோ வீடியோ போட்டு எங்களுக்காக அப்படின்னு ஒரு நாள் கொடுத்து விடுவீங்களா, கொண்டு வந்து தருவீங்களா? லாங்காக எங்க இருக்குதா? வீட்டுக்கு வாங்க செஞ்சு ஒரு நாள் வாங்க அக்கா. இவ்வளோ தூரம் எங்களுக்காக வந்ததுக்கும் இந்த இன்டர்வியூக்கும் ரொம்ப நன்றிங்க அத்தா.